ஆண் பாவம் பொல்லாதது படம் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தினோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இதில் லீடாக வந்து ரியோ ராஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பேரா வந்து மாளவிகா மனோஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே ஜோ அப்படிங்கிற ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே காம்பினேஷன் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை எழுதியிருக்கிறது வந்து ரெண்டு பேர். ஒன்று கலையரசன், அவர் தான் டைரக்டர் படத்துக்கு. ஸோ அவர் எழுதியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தரும் ஸ்கிரிப்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு வசனம் எழுதி திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறது கலையரசன். இந்த படத்தில் வந்து கூடவே சேர்ந்து நடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரியோராஜ், மாளவிகா மனோஜ் தவிர்த்து ஷீலா ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. அது தவிர ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஒரு அற்புதமான கேரக்டர் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜென்சன் திவாகர் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. லபர்பந்து படத்துக்கு அப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு அட்வொகேட்டாக ஒரு ப்ராமினெண்ட்டான ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ வெங்கடேஷ் டைரக்டர், அவரும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. ஸோ இது தவிர நிறைய பேர் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சித்துக்குமார் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து அட்டகாசமான ஒரு ஆல்பம்லாம் கொடுத்த ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். மாதேஷ் மாணிக்கம் இந்த படத்துக்கு வந்து டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டு வீட்லேயும் பேரண்ட்ஸ் பார்த்து ஒரு முடிவு பண்ணுற ஒரு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்தில் வந்து மாளவிகா மனோஜ் அண்டு ரியோராஜ் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனமாக இருக்காங்க. அந்த தனி கொடுத்தனம் நடத்துகிறப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 40 நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த 40 நாளில் 400 நாளுக்கு அப்புறம் அது என்ன மாதிரியான கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க டைவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆச்சா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த கதையை ரொம்ப அழகாக இன்றைய டேட்டில் அதுவும் வந்து குடும்ப நல நீதிமன்றங்களில் ஒரு நாளைக்கு 100கணக்கான கப்புள்ஸ் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுற இந்த ஒரு காலத்தில் ரொம்ப தேவையான ஒரு படமாக அதை வந்து ரொம்ப ஒரு அட்வைஸாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக ஷட்டிலாக சொன்ன படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ தலைப்பை பார்த்தாலே ஏதோ ஜென்ஸுக்கு ஒரு ஆதரவான படமா, ஆண்களுக்கு ஒரு ஆதரவான படமா அப்படின்னு ஒரு தோரணை இருந்தாலும் அதற்கு வந்து ரொம்ப அற்புதமாக நியாயம் சேர்க்கிற விதமாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கலையரசன். அதை தாண்டி பெண்களுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அதனால தான் மாளவிகா மனோஜ் வந்து தன்னுடைய கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல அப்படிங்கிறத உணர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்ன விதம் தான் எக்ஸ்ட்ராடினரிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை பார்த்து ஒரு திருப்தி இருக்கும் நிச்சயமாக. இது வரைக்கும் இந்த வாரம் ரிலீஸில் ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து எல்லா படத்தையும் அடித்து தூக்கி முதலிடத்தில் நிற்கிறது இந்த ஆண் பாவம் பொல்லாதது படம் தான். ஏன் தீபாவளி ரிலீஸையும் இந்த படம் ஓவர்டேக் பண்ணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டென்ட். எப்படி ஜோ படம் வந்து யூத்துக்கிட்ட வந்து ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருந்ததோ அதே போல் இந்த ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கும் ஆண் பெண் இருபாலர்கிட்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நம்மளை கட்டி போட்டுடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முதல் ஒரு 15 நிமிஷத்துலேயே அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்களோட சந்தோஷமான லைஃப்பெல்லாம் முடிஞ்சு டக்குன்னு கோர்ட்டுக்கு கொண்டு வரும் படம். ஒரு 15 நிமிஷத்துக்கு கோர்ட்டுக்கு வர்றது அப்படியே ஒவ்வொரு சீனாக ஒரு 4 எக்ஸாம்பிள் தான். இந்த 4 எக்ஸாம்பிளில் தான் எங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்ததுன்னு ரியோராஜ் சொல்கிற விதம் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இதுதான் எங்களோட பிரிவு காரணம்னு சொல்லி அங்கே வந்து இன்டர்வல் பிளாக்கில் நிப்பாட்டுவார் கதையை. ஸோ அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, இன்டர்வல் வந்ததும் தெரியாது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க போகுது, ஒரு கோர்ட்டு ட்ராமாவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே இல்லை. கோர்ட் சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு கோர்ட் சீனுமே நம்மளை எங்கேயுமே போர் அடிக்காது. ஐயையோ என்னப்பா திருப்பியும் அதே கோர்ட்டு ஆர்குமெண்ட்டா அப்படின்லாம் கேட்க முடியாமல், அதுவும் கிளைமாக்ஸில் ஆர்ஜே விக்னேஷ்காந்தை எடுத்து வைக்கிற அந்த வாதங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரேடியாக லேடிஸை மட்டம் பண்ணவும் கிடையாது, ஜென்ஸை தூக்கி மேலே வைக்கவும் கிடையாது. ரெண்டு பேரோட தப்புகள் என்ன, இன்றைக்கி எதனால் இந்த மாதிரியான டைவர்ஸ் நடக்குது, இந்த ஈகோ என்ன மாதிரியான விஷயம், இது எப்படி விட்டு கொடுத்து போகணும் லைஃப்பில், இதை எதை சாக்ரிஃபைஸ் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு அட்வைஸாக இல்லாமல் ரொம்ப அழகாக சொன்ன படம் தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது. இதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு டைரக்டர் கலையரசன். இவர் ஏற்கனவே வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு படம் ரியோராஜ் நடித்த படம். அந்த படத்தில் வந்து டைரக்டர்கிட்ட வந்து ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். ரியோராஜுக்கு ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வெளியில் வந்து இன்றைக்கி முதல் படமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு பேக்கப்பாக வந்து பிளாக் ஷிஃப்ட் அந்த டீமும் வந்து ஒரு கிரியேட்டிவ்
ஒரு படத்துக்கு வந்து கிரியேட்டிவ் ஹெட்டாக உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு எவ்வளவு எங்கேஜாக இருக்க முடியுமோ அவ்வளவு எங்கேஜாக வச்சு ஒரு 2.25 மணி நேரம் நமக்கு போடதே தெரியாது, அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தமாக இந்த படம் பதிவு பண்ணுது. எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி எடுக்கிற படங்கள்லாம் வந்த வேகம் தெரியாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி படங்கள் தான் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா லப்பர் பந்து படங்கள்லாம் வந்து பார்க்கிங் படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி வந்த படம் வந்து அழகாக தேய்ச்சிது. இன்றைக்கி ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூ டைரக்டர்ஸ் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி படம், ஒரு அறிமுக இயக்குனர் படம், இன்றைக்கி அவ்வளோ ஒரு பிரமாதமான கலெக்ஷன், நம்பர் 1 ஒரு படமாக போய் நின்றுச்சு ரசிகர்கள்கிட்ட மனதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் ஒரு டெபியூ டைரக்டர் கலையரசன் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை பண்ணி இன்றைக்கி வந்து ரியோராஜுக்கு அடுத்தடுத்த ஒரு ஹிட்டு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு படத்தை உட்காந்துருக்கு. எப்படி வந்து ஜோ படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்ததோ அதே போல் இந்த படம் ஒரு பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணும். நிச்சயமாக தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜில் ரொம்ப அழகாக போகக்கூடிய படம். யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளோட ட்ரெடிஷன் மாறக்கூடாது, ஆனால் நம்ம ஃபேமிலி லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான படம். அதே போல் இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மாடர்ன் லைஃப்பை வாழணும், அப்படி வாழ்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற பெண்களும் பார்க்க வேண்டிய படமாக இது இருக்கும். நிச்சயமாக இந்த 2 ஒரு ஜென்ரேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் கலையரசன். அப்புறம் ஹீரோ ரியோராஜோட கரியரில் ஒவ்வொரு படமுமே ரொம்ப பார்த்து எடுத்து வைக்கிறார், ஒவ்வொரு ஸ்டெப்புமே. ஸோ எல்லாமே அவருக்கு வெற்றி படிக்கட்டாக அமையுது. அதற்கு வந்து இந்த படம் இன்னொரு வெற்றி படிக்கட்டாக அவருக்கு லைஃப்பில் உட்காரும். கொஞ்சம் கூட மீட்டரை தாண்டி போகவே இல்லை அவர் நடிப்பு. ரொம்ப பாய் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையனா, நம்ம கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டா, நம்ம கூட இருக்க ஒரு மச்சானா ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காரு ரியோ. அப்புறம் மாளவிகா மனோஜ், அவங்கள பார்க்குறப்பே வந்து ஒரு ஃபேமிலி லுக்கு. அதை தவிர வந்து மாடல் ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ரொம்ப அழகான கேரக்டரில் அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மாளவிகா மனோஜுக்கு தமிழில் வந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். நிச்சயமாக அடுத்த ரவுண்டு ஒரு பெருசாக அவங்களும் வருவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சன் திவாகர், அவர் என்னங்க ஐயோ சான்ஸே இல்லை, ரொம்ப அசால்ட்டாக போகிற போக்கில் வந்து நம்ம தீனாவோட காமெடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒன்று டைலாக் போட்டாலே அது ஒரு காமெடியாக போய் உட்காருது. எப்படி லப்பர் பந்தில் வந்து ரசிச்சமோ அவரை தினேஷ் கூட வந்து சூப்பராக ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட ஒரு அசோசியேட் அட்வொகேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஆர்ஜே விக்னேஷ், பொதுவாகவே ஆர்ஜே விக்னேஷ் வந்து முந்தைய படங்கள்லாம் பார்த்தா டைலாக் பேசினே இருப்பார், நமக்கு இரிட்டேஷன் ஆகும் அவரை பார்த்தா. இந்த படத்தில் துளி கூட அவரை பார்த்தா இரிட்டேஷன் வரலங்க, ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. கதையோடு ஒன்றி அவரை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக அவர் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஷீலாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுகாட்சியாக ஒரு கிராமத்தில் ஒரு பரிதாபத்துக்குரிய பெண்ணான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு போல்டான ஒரு கேரக்டர், அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்ஜே விக்னேஷ்காந்தனோட ஒய்ஃபாக. அதே நேரம் 2 பேரும் டைவர்ஸ் ஆகி அவங்கக்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஷீலாக்கும் ஒரு அருமையான ரோலு. மாளவிகாவோட அப்பாவா டைரக்டர் ஏ வெங்கடேஷ், அவரும் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ரியோராஜோட அப்பா அம்மாவை பண்ணியிருக்கவங்க, அப்புறம் மாளவிகாவோட அம்மாவை பண்ணவங்க, இன்னும் சில ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டீமை வச்சு ஒரு நிறைவான படத்தை கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் சித்துக்குமாரோட மியூசிக்குங்க. ஸோ சித்துக்குமார் மியூசிக் ஜோ படத்தில் வந்து உருகுதே சாங்கெல்லாம் உருகி வச்சுருப்பார் ஆடியன்ஸை. இந்த படமும் ஒரு 2 பாட்டு மெலோடியாக இருக்குது, இன்னொரு பாட்டு சோக கீதம் பின்னி எடுத்திருக்காருங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்துருக்காரு சித்துக்குமார். அதுக்கப்புறம் டிஓபி, என்ன ஒரு கிளேஸ்டான ஃபோட்டோகிராஃபி, சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து அவரும் தன்னுடைய ஒர்க்கை ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு டிஓபி மாதேஷ் மாணிக்கம். இதை தாண்டி வந்து எடிட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஏற்கனவே பெரிய படங்கள்லாம் பண்ண ஒரு நிறுவனம். இமைக்கா நொடிகள் ஆரம்பித்து நிறைய படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் இது அவங்களுக்கு 8வது படம். இதுதான் அவங்களுக்கு பெரிய ரெவென்யூவாக கொடுத்த படமாக இருக்க போகுது. காரணம் வந்து இந்த படத்தை பார்த்த உடனே ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்களே ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸை. ஸோ நிறைய தியேட்டரில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக ஆண் பாவம் பொல்லாதது
எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு படமாக இருக்கும். நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 3. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.